எங்கள் ஊர் பனாரியம்மன் கோயில் திருவிழா வந்தாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஊரே களை கட்டிரும். இது கொண்ட திருவிழாக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான். ஃப்ரீயாக விசிறியெல்லாம் கொடுத்தாங்க ரோட்டில். எங்கே பார்த்தாலும் நீர் மோர் கம்மங்கூழுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மாட்டு வண்டியெல்லாம் ரோட்டில் போகும். நடைப்பயணம் போகிறவங்களும் போயிட்டே இருப்பாங்க. எங்கள் முந்தின நாள் நைட்டு போகிறது எங்களுக்கு அந்த சுற்றி பார்க்கறதுக்காக மட்டும் போவோம். அடுத்த நாள் தான் சாமி கும்பிட போவோம். அந்த நைட் டைமில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஈவினிங் போலயே போயிட்டோம்னா நைட் டைம் மேலே தான் நாங்கள் கிளம்பியே வருவோம். சூடாக ஒப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கடை பற்றி சொல்லவே வேணும். அதாவது எவ்வளோ கடைனா நம்மளால் விரல் விட்டு எண்ண முடியாது. அத்தனை கடை நம்மக்கிட்ட வாங்க பைசா தான் இருக்காது. ஆனால் அத்தனை கடை இருக்கும். நம்ம கண்ணு எப்போ பார்த்தாலும் இந்த இயரிங் மேலேயே போயிட்டே இருக்கும். நான் கோல்டு இயரிங் போடுறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் ஒரு நாள் ஒரு இயரிங் போடுவேன். இப்போல்லாம் போடுறதில்ல. வருஷம் இந்த டே தான் கொண்டம். அடுத்த நாள் தான் இன்றைக்கி கொண்டம் பற்ற வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எரிய விடுறதுக்கு. ஸோ அந்த பார்க்க நிறையா பேர் வருவாங்க. பாருங்க காட்டு பண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. இது 90s மிட்டாய் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் புதுசாக இருந்தது. வருஷம் இருக்காது. அப்புறம் எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபான்ட்டு நிறையா டாய்ஸ் போட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். பஸ்ஸெல்லாம் நிறையா பஸ் நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா மக்கள் ஜெயின்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க. கொண்டை இறங்குறதுக்கு 1 கோடி பேர் மேலே இறங்குவாங்க. அதுக்கப்புறம் இது என் இடம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ் ஒரு காலத்தில். இப்போல்லாம் பாப்பா வச்சுட்டு எங்கேயுமே எந்த விளையாட்டுலையுமே என்னால் விளையாட முடியல. ஸோ சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த விளையாட்டு விளையாண்டுருக்கலாமே அப்படிலாம் யோசிச்சு. பட் உங்களுக்கு எந்த தூரியெல்லாம் சுற்றுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ராட்டினம் தான் எப்போவுமே. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். என் பொண்ணு பாருங்கள் வீடியோவே எடுக்க விட மாட்டா, தாமான்ட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் நைட் டைம் வியூ பார்த்துட்டு அன்னதானமும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளைங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.